தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு வீடியோ ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோக்காக நிறைய பேர் காத்திருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக இன்னும் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நாங்கள் கொடுக்குறோம். இந்த திங்கட்கிழமையில் இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த உலகத்தில் வாங்கக்கூடாத 3 சாபங்கள். இந்த உலகத்தில் வாங்கக்கூடாத 3 சாபங்கள். 3 சாபத்தை நம்ம வாங்கக்கூடாது. இந்த 3 சாபம் வாங்கினோம்னா நிச்சயமாக அதற்கு நாம் என்ன பரிகாரம் பண்ணாலும் இந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது. யார் சாபம் கொடுத்தார்களோ அவர்கள் நமக்கு மீண்டும் அந்த சாபத்தை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்கலாம். அவர்களை மகிழ்வித்தால் மட்டும்தான் நல்லா இருக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த 3 சாபம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? அதுவும் முக்கியமாக மேஷ ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, துலா ராசி, விருச்சக ராசி, கும்ப ராசி, மீன ராசி. இந்த ராசிக்காரர்கள் முக்கியமாக வாங்கக்கூடாது. மற்ற ராசிக்காரர்கள் வாங்கலாமான்னு கேட்கலாம். வாங்கினா அவங்க அதுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ராசிக்காரர்கள் 3 சாபங்களை வாங்கும் பொழுது வேறு வழியே கிடையாது. 12 ராசிக்காரர்களும் இந்த 3 பேர்கிட்ட சாபம் வாங்கக்கூடாது. யார் யார் என்னென்ன சாபம் பார்க்கலாமா? முதல் சாபம், இந்த உலகத்தில் 12 ராசிக்காரர்களும் வாங்கக்கூடாத நபர், இவர்கிட்ட சாபம் வாங்கிடக்கூடாது சார். இந்த சாபம் பெரிய அளவில் பலிக்கும். பெத்த தாய்கிட்ட சாபம் வாங்கலாம், தப்பே கிடையாது. ஒரு பெத்த தாய் சாபம் கொடுக்குறான், நீ உருப்பிட மாட்டடா, நீ வீணாக போவடா, பாருடி நீ ஒரு நாள் நல்லா இல்லாமல் போவடி அப்படின்லாம் பிள்ளைகளை திட்டுவாங்க, கோபத்தில் திட்டுவாங்க. அப்புறமா அந்த தாயோடைய மனசு பொறுக்காது, உடனடியாக என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்லது செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது பெத்த தாய். அப்போ பெத்த தாய் 10 மாதம் சுமந்தாலாம் சொல்கிறோம் இல்லையா, சுமந்ததுனால அந்த உதரத்தில் நாம் இருந்ததுனால அவளுடைய சாபம் அந்த அளவுக்கு பலிக்காது. அப்போ பெத்த தாய் சாபம் கொடுத்தா பெரிய அளவில் நமக்கு பிரச்சனை வராது. அந்த தாய்க்கு இருக்கிற நல்ல உள்ளம், அவளுடைய பாலை நம்ம குடித்ததுனால சாபங்களுக்கு பவர் கிடையாது. ஆனால் பெத்த அப்பாவுடைய சாபம் நிச்சயமாக பாதிக்கும். முதல் சாபம், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பா கிட்ட சாபம் வாங்காதீங்க. யாரெல்லாம் அப்பா கிட்ட சாபம் வாங்கியிருக்கீங்களோ இம்மிடியட்டாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அப்பாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு திருப்திப்படுத்துறது தான் நல்லது. அப்பா கிட்ட விட்டு கொடுத்தே ஆகணும். அப்பா சாபம் கொடுத்தால் அது நம்ம வம்சத்தை பாதிக்கும். அப்பா சாபம் கொடுத்தால் உங்கள் கௌரவத்தை பாதிக்கும். அப்பாங்கிறவங்களுக்கு ரொம்ப கௌரவம் ரொம்ப முக்கியம். அம்மாங்கிறவங்க எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் துப்புனாலும் தொடச்சிப்பாங்க. அம்மாவுக்கு பொறுமை உண்டு. அப்பாவுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகும்னா, அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற பிரச்சனை, தன்னை ஒரு இடத்துல பிள்ளைங்க விட்டு கொடுத்துட்டாங்களாலோ, தன்னை தாம் பிள்ளைங்களே தரக்குறைவாக நினைத்துட்டாலோ, தன்னை தான் செஞ்சதெல்லாம் ஒரு நாள் அந்த பிள்ளைங்க மறந்துட்டு வேற ஒரு தனக்கு பிடிக்காத விஷயத்தை, அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்தை பிள்ளைங்க செஞ்சிட்டாலோ, அப்பெல்லாம் அந்த சாபம் உருவாகும். அப்பாவோட மனசு புண்பட்டால், அப்பாவுடைய மனசு வேதனைப்பட்டால், அப்பாவுடைய கௌரவம் குறையப்பட்டால் நிச்சயமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். வேறு வழியே கிடையாது. அந்த பாதிப்பு எப்போ தெரியும்னா, தன் பிள்ளைகளால் உணர்த்தப்படும். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையே சீரழிஞ்சதெல்லாம் இருக்குது. வாழ்க்கையே சீரழிஞ்சிடும். நீங்கள் எந்த பரிகாரம், எந்த கோயில், எந்த பூஜை பண்ணாலும் சரி, என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி, நீங்கள் ராஜ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் தந்தையின் சாபம் இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை இலக்கை நோக்கிறோமோ அங்கெல்லாம் கடைசி நேரத்தில் வெட்டி விட்டுருவோம் ஆண்டவன். அதனால் அப்பாவுடைய சாபத்தை வாங்காதீங்க. வாங்கிட்டங்க அப்படின்னா அப்பாவை திருப்திப்படுத்துங்க, அவ்வளோதான். அவர் மனசை சந்தோஷப்படுத்துங்க. அவங்கள காயப்படுத்தாதீங்க.
அப்பாங்கிற கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டரு. அவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்க, அது உங்களுக்கு மரியாதையை திருப்பி கொடுக்கும். ஸோ அப்பா தான் முக்கியமானவர். அப்பாவுடைய சாபத்தை வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிட்டால் இதுதான் பரிகாரம், வேறு பரிகாரம் இல்லை. சரி, எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், எங்கள் அப்பாவே இல்லை, ஆனால் எங்கள் அப்பா சாபத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்பா இறந்து போன திதி, அப்பாவுடைய பிறந்த நட்சத்திரத்தில் அப்பாவை பிரார்த்தனை பண்ணுங்க. அப்பாவுக்கு பிடிச்ச செயல்களை அதற்கு பிறகு யாருக்காவது செஞ்சு கொடுங்க. அப்பாவுக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் பேசுங்க, அப்பாவுக்கு பிடிச்சவங்கள்ட்ட போய் பழகுங்க. உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இரண்டாவது சாபம் குரு சாபம். இது பெரிய சாபம். குரு சாபம். பள்ளிக்கூட நம்ம படிக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் காலேஜில் வகுப்பில் படிக்கிறோம், அதற்கு பிறகு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம், ஒர்க்கை கற்றுக் கொடுக்குறாங்க. இது மாதிரி குருமார்கள், நிறைய குருமார்களை பார்ப்போம். நமக்கு குருமார்கள்லாம் நமக்காக யாரெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்காக ஒரு உறுதுணையாக ஒரு தூண்டுதலாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே குரு தான். அப்படிப்பட்ட குரு சாபம் வாங்கக்கூடாது. குரு சாபம் என்ன? நம்பிக்கை துரோகம். குரு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு செய்யாமல் இருந்தால் அது பேர் சாபம். குருவை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட தப்பாக பேசினா சாபம். ஒரு மேக்ஸ் வாத்தியார் இருக்கார். நம்ம வீட்டில் வந்து மேக்ஸ் வாத்தியாரை பற்றி தரக்குறைவாக கிழித்து பேசுவோம், சம்மந்தமே இல்லாமல் பேசுவோம். நமக்கு அதில் பேசினா ஒரு திருப்தி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். இதுக்கு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. அது அவர் காதுக்கு போகும்போது அது சாபமாக மாறும். நிச்சயமாக குரு சாபம் வாங்காதீங்க. பல யதார்த்தமான கதாபாத்திரங்கள் இதிகாசங்களில் பார்த்தீங்கன்னா குரு சாபம் வாங்கினா என்னென்னா ரொம்ப நெருக்கடி காலத்தில் நெருக்கடி பிரகடனம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். அப்போல்லாம் நமக்கு ஆண்டவன் உதவி பண்ண மாட்டான். இந்த இடத்துல கடந்து தான் வரணும், வேறு வழி கிடையாது. அப்படின்னும் போது குரு சாபம் இல்லாதவர்கள் கடந்து வந்துடுவாங்க. யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க, ஆண்டவன் அதுக்கான பிளான் போடுவான். ஆனால் குரு சாபம் பெற்றவர்கள் கடந்து வர முடியாது, ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் குரு சாபம் வாங்காதீங்க. அப்படி குரு சாபம் வாங்கியிருந்தால் நமக்கே தெரியும், இந்த வாத்தியாரை நாம் நோகடித்தோம், இந்த பெரியவரை நோகடித்தோம், இந்த மேனேஜரை நோகடித்தோம், என்னோட ஓனரை நோகடித்தோம். யாரெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறார்களோ, உங்களை கண்ணியமாக பார்த்துக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் குரு தான். அவ்வளோதான் குரு. அந்த குருவை சந்தோஷப்படுத்துங்க. அவங்கள்ட்ட ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்மைல், அவங்கள பற்றி தப்பாக வெளியில் பேசாதீங்க, சாரி கேளுங்க, குருக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு குருவுடைய பலனும் சேர்த்து வரும். அப்படி குரு சாபம் வாங்கியவர்கள் குருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தான் சிறந்த பலன். அப்போ தான் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். ஒரு குருக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த சாபம் வாங்காமல் இருந்தால் பெரிய பதவிகளை அடையலாம். நிறைய பேர் திடீர் பதவிகள் அடைவாங்க, அப்புறமா தொடர்ந்து பதவியே அடைய முடியாது. காரணம் அந்த குருவோட சாபம் வாங்கியிருப்பாங்க. அதனால் குரு சாபம் வாங்கக்கூடாது. சரி, மூணாவது சாபம் ரொம்ப முக்கியமான சாபம். நீங்கள் அப்பா சாபம் வாங்கினா கூட கொஞ்சம் புழைச்சிக்கலாம், குரு சாபம் வாங்கினா கூட கொஞ்சம் புழைச்சிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த மூணாவது ஒரு சாபம் இருக்குது பாருங்கள், அவங்கள்ட்ட சாபம் வாங்கினா அந்த வாழ்க்கையில் ஜென்மாவிலேயே நம்ம நல்லா இருக்க முடியாது. நான் இது மாதிரி பேசி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, என்னடா நல்லா இருக்க மாட்டேங்கிற அப்படிலாம் சொல்கிறாரே இவர் அப்படின்னு. நான் உங்கள் நலனுக்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விரோதி தான் இந்த மூணாவது நபர், அப்படிப்பட்ட ஒரு துரோகி தான் இந்த மூணாவது நபர். அவர் நம்மக்கிட்டே இருக்கிறார், நம்மளோடே இருப்பார். கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், நம்மளுடைய வாய். நம்ம சாபம் முதல்ல நமக்கு பலிக்கும். தயவு செய்து உங்களுக்கு நீங்களே சாபம் கொடுத்துக்காதீங்க. இந்த துரதிர்ஷ்டத்துடைய முதல் படி. அப்படின்னு என்ன தெரியுமா? நீ வேணா பாடுறா, ஒரு நாள் நான் பிச்சை எடுக்கிற பாடுறா, அதை நீ பாப்படா அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். இது நமக்கு சாபம். ஒரு நாள் பாடுறா, நான் வந்து தெருவில் நிற்பேன்டா, அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு. இது நம்மளுடைய சாபம். எனக்கு ஒரு நாள் பாரு, நான் அப்படி பேசுகிறதுக்கு வாய் எனக்கு பாரு அப்படி சொல்லுவோம். இது நம்மளோட சாபம். நமக்கு நாமளே சாபம் விட்டுப்போம். இது பெரிய சாபம். ஒரு பெரிய நமக்கு உடம்புல ஒரு பெரிய காயம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட எச்சி மாதிரி ஒரு மருந்து கிடையாது, நம்மளோட எச்சல் மாதிரி ஒரு இமிடியேட் மருந்து கிடையவே கிடையாது. அப்போ நம்ம நாக்கில் இருக்கிற எச்சலுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வந்து ஒரு காயத்தை ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இந்த குரங்கு நாயெல்லாம் பாருங்கள், மாடெல்லாம் பாருங்கள், நாக்காலேயே நக்கி தன்னுடைய புண்ணை ஆற்றிக்கும். நம்ம மனுஷாளுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட நாக்கிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை உயர்த்துவது. நவகிரகங்கள் கிடையாது, கடவுள் கிடையாது, நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வாக்கு மட்டும்தான். நாக்கு தான்
நவகிரகத்தை விட நாக்கு செய்கிற சேட்டை அதிகம். அப்போ அந்த நாக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவன் அதை உள்ளே வச்சுட்டான். வெளியில் மட்டும்தான் பிரச்சனை. அதனால் இந்த வாய் வார்த்தை முதல்ல நமக்கு நாம் சாபம் கொடுப்போம். அது யதார்த்தமாக நடக்கும். இது கோபத்தில் வரும். நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை அது இன்னொருத்தனை திட்டினாலும் அது முதல்ல நம்மளை பாதிக்கும். நாக்கு உங்களுக்கு சாபம், நல்லா தெரிஞ்சுங்க. வேறு எதுவுமே கிடையாது. வாய் சாபம்னுவாங்க, வாய் இல்லை, நாக்கு. அதனால தான் சரஸ்வதி தேவி இந்த நாக்கில் குடிகொள்ளணும். அதனால் அன்றைய ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மந்திரங்களை நாக்குக்கு பயிற்சி கொடுங்க. ஓம் மந்திரத்தை பயிற்சி கொடுங்க, சரஸ்வதி காயத்ரி மந்திரத்தை பயிற்சி கொடுங்க, மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை பயிற்சி கொடுங்க, துர்க்கை காயத்ரி மந்திரத்தை பயிற்சி கொடுங்க, சிவ மந்திரத்தை பயிற்சி கொடுங்க, நாராயண மந்திரத்தை பயிற்சி கொடுங்க, பைரவர் மந்திரத்தை பயிற்சி கொடுங்க. இது மாதிரி நாக்குக்கு சில மந்திரங்களை பயிற்சி கொடுத்தா நாக்கு நம்ம சொல்கிறத கேட்க ஆரம்பிக்கும். நாக்குனால நமக்கு பிரச்சனை வராது. உங்கள் வாயில் வரக்கூடிய வார்த்தை தான் எல்லா விஷயத்துக்கும் தடையாக இருக்கும். அதனால் 3 சாபம், அப்பா சாபம், குரு சாபம், தெய்வ சாபம். இந்த தெய்வம் எங்கே இருக்குன்னா நம்ம வாயில் இருக்கக்கூடிய வாக்கு. இந்த வாக்கு வரும்பொழுது என்ன பண்ணும்? தப்பு தப்பாக பேசும். இந்த வாக்கில் சாபம், உங்கள் வாயே சாபம். இந்த 3 சாபம் இருந்தால் தெய்வத்திற்கு நாம் பிடிக்காத பிள்ளைகளாக மாறிடுறோம். அப்பா சாபம், குரு சாபம், நாமளே தப்பாக ஏதாவது பேசிக்கிட்டா இருந்தால் கூட கடவுள் செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட செய்ய முடியாது. கடவுள் கை கட்டி நின்றுடுவார். ஸோ இந்த விஷயத்தை நல்லா உள்ளார்ந்து புரிஞ்சுக்கிங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாம் காரணம்னு தெரிஞ்சுக்கிங்க. இந்த 3வது சாபத்தை முதல்ல நிப்பாட்டுங்க, 2வது சாபத்தை 2வது நிப்பாட்டுங்க, முதல் சாபத்தை அறவே நிப்பாட்டுங்க. எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக நாம் நல்லா இருப்போங்க. தெய்வத்துடைய அருளாசி நமக்கு கிடைக்குங்க. இந்த உலகத்தில் வாங்கக்கூடாத 3 சாபங்களை தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து சில விஷயங்களை பற்றி அடுத்த நாள் நான் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த பதிவில் பார்ப்போம். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.